இந்த இடம் அசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி பாடுவே. இந்த இடம் அசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி பாடுவே. அசைவாடும் ஆவியானவரே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே, ஓ அசைவாடும் இந்த ஈரம் அசைய எல்லாருடைய இருதயம் இன்றைக்கு நிரம்பட்டும். ஏமாற்றத்தோடு அல்ல, குறைவான நிறைவோடு அல்லப்பா. இந்த உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ரெண்டு கைகளை உயர்த்தி, ஆவியானவரே நீ நிரப்புகிறவராய் இருக்கிறீர். எங்கள் நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், எங்கள் சகோதரர்கள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. எல்லாரையும் நீ நிரப்புவீராக, நிரப்பி அனுப்புவீராக. மகா பெரிய சந்தோஷத்தோடு எல்லாரும் இங்கிருந்து புறப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. சத்தமா சொல்லுவோமா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களா? கேளுங்க கேளுங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களா? உங்க சத்தமே எனக்கு கேட்கல. சந்தோஷமா இருக்கிறீங்களா? இங்க பாருங்க, ரோபோட் எப்படின்னா, அதுக்கு சார்ஜ் கொடுத்து ப்ரோக்ராம் பண்ணாதான் அது சொல்லும். ஆனா மனுஷன் அப்படி இல்லை. சிலைக்கு சார்ஜ் கொடுத்தா கூட சிலை அசையாது. நான் மனுஷன் சொல்றவங்க மட்டும் பக்கத்தில் பார்த்து சிரிச்சு காட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஸ்மைல் ஃபேஸ் காட்டுங்க பார்க்கலாம். பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய். தானான தானனா தானானா எல்லாரும் ஜாலியா பாடுவோமா? என்னேசு வருவா மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்து கொள்வா. என் இயேசு வருவார் தன்னோடு சேர்த்து கொள்வா. என்ன கூடவே வைத்து கொள்வா. ஆஹா, கூடவே என்ன கூடவே வைத்து கொள்வா. என்ன விடவே மாட்டான். தானானே 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 தானானா 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 தானானா. உருமாற்றம் அடைந்து முகமுகமாக என்னை சரை காண்பே. முகமுகமாக என்னை சரை காண்பே. தொட்டு தொட்டு பார்ப்பே, இயேசுவை தொட்டு தொட்டு பார்ப்பே. தானான தானானா தானானா. ஆமென். ஸ்டாப். இப்போ ஒரு ஹீரோ வந்தாருன்னா எல்லாருடைய கண்ணு எங்க இருக்கு சொல்லுங்க? இல்ல, நான் இங்க பாட்டு பாடுறேன். ஐ திங்க் மோர் தென் எத்தனை வாட்ஸ்ன்னு தெரியல, இவ்வளோ வாட்ஸ் ஸ்பீக்கர்ல நான் சொல்றேன், ஜீசஸ் வருவாரு, அவரை தொட்டு தொட்டு பார்த்து மகிழ்ச்சி அடைவேன்னு சொன்னா, பக்கத்துல பார்த்து ஒரு கூட்டம் ஒரு ஹீரோவை பார்க்க வந்துருச்சுன்னா கூட்டம் மொத்த பேர் யாரை பார்க்கும்? ஒருத்தன் அடிச்சு ஏறான், மரத்து மேலே ஏறி பார்க்குறான், சகையும் வந்திருக்கிறார் யார் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருக்கணும் இல்லை? யாரை பார்த்து பாட்டு பாடணும்?
பக்கத்தில் இருக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்து, அவங்க முகத்தில் இருக்கிற பட்டியை பார்த்து, லிப்ஸில் இருக்கிற லிப்டிக்கை பார்த்து, காதில் இருக்கிற ஜுவல்ஸை பார்த்து, அப்படியா? நோ, போடலாமா? தானான தனனா ஹே ஹே தானானே ஏ தானானே தனனா தனனா தானானா தானானா தனனா. சிரித்த முகத்தோடு சங்கீதக்காரன் தாவீதை பார்த்து பாட சொல்லி கேட்பேன். சங்கீதக்காரன் தாவீதை காண்பேன், பாட சொல்லி கேட்பேன். அங்கு சேர்ந்து பாடுவேன், அங்கு சேர்ந்து பாடிடுவேன். தானானா தானானா. நல்லா சிரித்த முகத்தோடு கையை தட்டி இயேசு வந்திருக்கிறார். அவர் இருக்கும் இடமெல்லாம் மகிழ்ச்சி அல்ல. பரலோகந்தா என் பேச்சு, பரிசுத்தந்தா என் மூச்சு. பரிசுத்தந்தா அட கொஞ்ச காலம் இந்த ஆஹா கொஞ்ச காலம் இந்த என் இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய். தனனா 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 தனனா. என் சொந்த தேசம் பரலோகமே எப்பொழுது நான் காண்பேன். என் சொந்த தேசம் எப்போது நான் காண்பேன். ஏங்குகிறேன். உங்க முகத்துல தெரியுதா பாருங்க, பக்கத்துல இருக்கிற முகத்துல திரும்ப சொல்லுங்க, திரும்ப ஏங்குதா பாருங்க. Come on, check it out, check it out. Stop. ஏக்கம் இருந்துச்சுன்னா முகம் எப்படி இருக்கும் சொல்லுங்க? முகம் எப்படி இருக்கும் ஏக்கம் இருந்துச்சுன்னா? ஒரு விஷயத்துக்காக ஏக்கம் இருந்துச்சுன்னா எதை பார்ப்பாங்க சொல்லுங்க? யார் வாக் பண்றாங்க, யார் வராங்கன்னு பார்ப்பாங்க. என் ஏக்கம் எல்லாம் என்ன? என் இயேசு வருகிறார் மேகங்கள் நடுவிலே. அதுதான் என் ஏக்கம்னு சொல்றவங்க கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு என்ன பண்றாங்க? கேஸ் வருமான்னு ஏங்கிட்டு நிற்கிறோம்ல, ஃபியூல் வருமா, பெட்ரோல் கிடைக்குமா நாளைக்கு, அப்படின்னு பலவிதமான ஏக்கங்கள் இருக்கு. நாளைக்கு சாப்பாடு கவர்மெண்ட் தான் சொல்ல போறான். மார்னிங் என்ன சாப்பிடணும், மதியம் என்ன சாப்பிடணும், நைட் என்ன சாப்பிடணும், அந்த நிலைக்கு உலகம் போயிட்டு இருக்கு. ஆனா அதுல ஒருத்த மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். அவன் யார் தெரியுமா? பக்கத்துல சொல்லுங்க யாருன்ட்டு. நான் தான். வெரி குட். யார்? ஐ அம் தட். நான் தான். ஆமே சொல்லுங்க, நான் தான். தனனா 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 யாவும் துடைக்கப்படும், கவலைகள் மறைந்துவிடும். கண்ணீர்கள் யாவும் எல்லாமே புதிதாகும், எல்லாமே தனனா தனனா கொண்டாடுவே. பரலோகம் தான், பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம்
நல்ல கைத்தட்டு கொடுப்போமா? ஆமென். எது இருக்கோ இல்லையோ சந்தோஷமா இருக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். யார் இருக்கிறாங்களோ இல்லையோ முகத்தில் சந்தோஷத்தின் நிறைவை காட்ட ஆண்டவர் நமக்கு உதவி செஞ்சிருக்கிறார். நான் மார்னிங் சொன்னேன்ல, ஜீசஸை புசிப்பதற்காக கொடுக்கல, ருசிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, ஓ டேஸ்ட் அண்ட் சீ that the Lord is good. ருசித்து பாருங்கள், வாய் தானாய் திறந்து கர்த்தர் நல்லவர் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்களாம். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்க சாப்பிட்றீங்களா ருசிக்கிறீங்களான்னு கேளுங்க. இந்த அம்மா டைம் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபுட் பண்ணியிருப்பாங்க. பிள்ளை என்ன பண்ணுன்னா வேகமாக டேபிளில் வந்துட்டு மொபைலை பார்த்து கலக்கலன்னு சாப்பிட்டுட்டு போகும் பொழுது அம்மாவுக்கு ஒரு ஆசை இருக்கும், செம்மையாக செஞ்சுருக்கிறீங்கம்மான்னு பிள்ளை சொல்லுன்ட்டு, மா போதுமா வரம்மா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அம்மா இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் என் வீட்டில் இருந்து கிடைக்கும்ன்ட்டு காத்திருக்கும் பொழுது வயர் நிறைஞ்ச உடனே பிளேட்டை தூக்கிட்டு போனால் அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? கஷ்டமாக இருக்கும் இல்லை? அம்மா சொல்லுவாங்க, மென்னு நிதானமாக, நல்ல அம்மா சொல்லி கொடுக்கும், மென்னு நிதானமாக ருசித்து டேஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, டேஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. ஆமென். ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி அது பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், அந்த ஹோட்டலே விட மாட்டோம். நான் நிறைய ட்ராவல் பண்ணுறதுனால ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஹோட்டல் பிடிச்சி வச்சுருப்பேன். அதனால தான் நான் இப்படி இருக்கேன்னு நினச்சிடாதீங்க, அது ஒரு ஜீன் அப்படி ஆயிடுச்சு. பட் எனக்கு அங்கங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, அது குட்டி குட்டி ஹோட்டல்ஸ், எனக்கு அது பிடிக்கும். ரொம்ப அழகாக செஞ்சு தருவாங்க, ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப க்யூட்டாக, டேஸ்ட்டாக செஞ்சு கொடுப்பாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நாக்கில் இன்னும் டேஸ்ட்டு தெரியக்கூடிய உணர்வெல்லாம் இருக்கான்னு கேளுங்க பக்கத்தில். ஏன்னா இன்னைக்கு நிறைய வீட்டில் போய் சாப்பிடும் பொழுது இப்படி ஒரு டயலாக் சொல்கிறாங்க, என் நாக்கு செத்து போயிடுச்சு பாஸ்டர், அதனால் உப்பு எவ்வளோ போட்டேன்னு எனக்கு தெரியல அப்படின்றாங்க. எங்கள் பாடு பெரும்பாடு. ருசித்து பார்க்கிறேன், கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல ஆயத்தமா இருக்கு? இயேசு என்னை தலை நிமிர பண்ணியிருக்கிறார் சொல்றவங்க அல்ல, புரிஞ்சவங்க மட்டும் சொல்லுங்க, இயேசு என் தலையை நிமிர பண்ணினார். இயேசு என் தலையை நிமிர பண்ணினார். சொல்லுங்க சொல்லுங்க, இயேசு என் தலையை குனிந்து போன இடத்துல, முக்காடிட்டு போன இடத்துல நான் குனிந்து போகாதபடிக்கு இயேசு என் தலையை நிமிர பண்ணினார். அவங்க மாட்டோம் என் கூட சேர்ந்து சொல்லுவோமா? இயேசு தலையை நிமிர பண்ணினார். தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதே இல்லையே. அடைய செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. தலை நிமிர செய்தார், என்னை இனி நான் பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி என்றும் பயம் எனக்கு. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார், கிருபையால் எல்லாம், கிருபையால் என்னை. நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. சொல்லுங்க, நம் கர்த்தர், நம் கர்த்தர் நல்லவரே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்கு. பலனடைய செய்தார், என்னை இனி என்றும். கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார், கிருபையால் எல்லாம், கிருபையால் என்னை. சொல்லுங்க, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே.
ராஜனே, வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் வேந்தனே. சேர்ந்து ராஜனே, வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் வேந்தனே. கைகளில் பாய்ந்த ஆணியா என் கரம் பிடித்தாரே, ரத்தம் பாய்ந்த தம் பாடினார் என்னை நடக்க செய்தாரே. கைகளில் பாய்ந்த ஆணியா என் கரம் பிடித்தாரே, ரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடக்க செய்தாரே. கர்த்தர் நல்லவரே, என் இயேசு நல்லவரே, என் இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவரே, என் இயேசு நல்லவரே, ஓ என் இயேசு நல்லவரே, என் இயேசு நல்லவரே. அடி கண்களை மூடி கொஞ்சம் கைகளை உயர்த்தி, what a beautiful God we serve. என்ன ஒரு அழகுள்ள ஆண்டவர். இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு வந்திருக்கிற அத்தனை ஃப்ரெண்ட்ஸையும் காட் பிளஸ் பண்ண போறார். இன்னைக்கு வந்திருக்கிற அத்தனை ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கூட்டிட்டு வந்திருக்கிற அத்தனை நெய்பர்ஸ், உங்க ரிலேட்டிவ்ஸ், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், இன்னைக்கு அவங்களுடைய இருதயத்தில் ஒரு ஜாயை கட்ட தர போறார், ஒரு ஹாப்பினஸை கட்ட தர போகிறார். இயேசு இந்த பூமிக்கு வந்த நோக்கம் உலகம் தர முடியாத ஜாய், பீஸ், சமாதானத்தை தருவதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அந்த மீட்பு இந்த ராத்திரி வேளை நடக்க போகிறது. தேவனுடைய ராஜரீகம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அவர் சொல்றாரு, உம்முடைய ராஜ்யம் இறங்கி வருவதா என்று என்னை பார்த்து கேளுங்கன்னு சொல்றார். Let your kingdom come down, Lord. இன்றைக்கு உம்முடைய ராஜரீகம் இங்கே வெளிப்படட்டும். இதிலே ராஜாவாய் நீர் இருந்து ஆளுமை செய்வீராக. ஹல்லேலூயா. கைகளை விரித்து, வானாதிவானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாவும் புகழ் நான் பாடுவேன் இன்றுமே என்றுமே. வானாதிவானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க ஓயாமல் புகழ் நான் பாடுவேன் இன்றுமே என்றுமே, இன்றுமே இன்றுமே இன்றுமே. கைகளை உயர்த்தி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Let your presence fill this place, Lord. Hallelujah, hallelujah. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்பொழுதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் விலகாத பிரியாத விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுகந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீ போதுமே, நீ
ஹalleluya ஹalலே உயர்த்துகிற எந்த ஸ்தானமா இருந்தாலும் எந்த ஸ்தலமா இருந்தாலும் இறங்கி வருவேன் சொன்னவர் இயேசுவே. நல்ல ஒரு கையை தட்டி ஜீசஸை வெல்கம் பண்ணுவோமா, ஹோலி ஸ்பிரிட்டை வெல்கம் பண்ணுவோமா. ஓ பிதாவே, குமாரனாகிய இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, அன்போடு வரவேற்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்பாவி பிள்ளைங்க கைதட்டுமா. ரெடி, 1 2. கேட்கல இன்னைக்கு எல்லாம் வயசானவங்கள சின்ன பிள்ளைங்கள மாதிரி 1 2 3 சொல்லுவோமா? ரெடியா? நம்மளுடைய அழகான பப்பட் ஷோ டீமை மறுபடியும் கை தட்டி வரவேற்போம். Jumuru 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 re, sing la la gloria. Jumuru 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 re, sing la la gloria. Jumuru 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 re, sing la la gloria. Jumuru 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 re. வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தேவையானவர். வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தேவையானவர். ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர், ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர். என்னை என்றும் கைவிடாம காத்துக்கொள்பவர், என்னை என்றும் கைவிடாம காத்துக்கொள்பவர். சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா, ஜுமுரு 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 ரே. Sing-la-la, sing-la-la, gloria. Jumuru, 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 re. Sing-la-la, sing-la-la, gloria. Jumuru, 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 re. Sing-la-la, sing-la-la, gloria. Jumuru, 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 re. என்ன ஒரே ஜனங்களா இருக்காங்க? யாராவது எம்எல்ஏ மந்திரி வராங்களா? ஒரே கூட்டமா இருக்கு, என்னன்னு புரியலையே. எங்க என் தாத்தாவை காணோம்? எங்க போனாரு? தாத்தா, தாத்தா, தாத்தா. ஏய் பிள்ளைங்களா, எங்க தாத்தாவை பாத்தீங்களா? ஹலோ வெள்ள சட்டை அண்ணா, நீங்க பாத்தீங்களா எங்க தாத்தாவை? அண்ணா ஆடியோ போடுற அண்ணா, நீங்களாவது பாத்தீங்களா? என்ன யாருமே பாக்கலையா? வேற யாருகிட்ட கேட்கலாம்? அந்த லாஸ்ட்ல இருக்கிற அக்கா கிட்ட கேட்போம். ஹலோ குண்டா இருக்கிற அக்கா, உங்களதாங்க. அட என்ன பாருங்க, எங்க தாத்தாவை பாத்தீங்களா? என்னது, நீங்களும் பாக்கலையா? தாத்தா, தாத்தா, எங்க போனீங்க தாத்தா? என்ன தாத்தா ஒரே இளம் போட்டுட்டே இருக்க, என்னப்பா என்னாச்சு? தாத்தா அங்க பாருங்க, ஒரே ஜன கூட்டமா இருக்காங்க. என்ன விசேஷம் தாத்தா? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அதுவாப்பா, இன்னைக்கு குட் ஃப்ரைடேல, அதனாலதான்ப்பா இவ்வளவு கூட்டமா இருக்கு. என்ன குட் ஃப்ரைடேவா? அது என்ன குட் ஃப்ரைடே பேட் ஃப்ரைடே? ஓ, சாட்டர்டே சண்டே லீவ் விட்டா குட் ஃப்ரைடே, சாட்டர்டே லீவ் விடலனா பேட் ஃப்ரைடேவா? அப்படிதானே தாத்தா? அடடே, உன்னை போல சிறந்த அறிவாளியை தேடி பார்த்தா கூட கண்டுபிடிக்கவே முடியாது. தேங்க்யூ தாத்தா. என்ன போல அறிவாளியை நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க, சரிதானே? ஏய், அப்படியே தலைமையிலே போட்டனா குட் ஃப்ரைடேனா என்னது கூட தெரியாம தப்பா சொல்லிட்டு, இதுல வேற அறிவாளி சொறிவாளி சொல்லிட்டு
தெரியலனா கேட்டு தெரிஞ்சுக்கோப்பா. சரி சரி, எனக்கு தெரியலதான், சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். இயேசுவ சிலுவையில அரைஞ்சாங்கல்ல, இயேசு மரித்தனாதான்ப்பா குட் ஃப்ரைடேன்னு சொல்லுவாங்க. இரு, என்ன இயேசு செத்தனால குட் ஃப்ரைடேவா? யாருன்னா ஒருத்தவங்க செத்தனால குட் ஃப்ரைடேன்னு சொல்லுவாங்களா? பேட் ஃப்ரைடே தானே சொல்லுவாங்க. என்ன தாத்தா, என்ன அறிவாளி இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க முட்டாள் மாதிரி தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு. அடடி பேராண்டி, நான் முட்டாள் மாதிரி பேசலப்பா. நீதான் புரிஞ்சிக்காம கேள்வி கேக்குற. இயேசு சும்மா செத்தாரு இல்லப்பா, நம்ம எல்லாருக்காகவும் தான் அவர் சிலுவையில மரிச்சாரு. அடடா, நமக்காகவா? ஆனா நான் கேட்கவே இல்லையே தாத்தா. நான் யாரையும் எனக்காக வந்து செத்துடுங்கன்னு சொல்லவே இல்லையே. அதுதான்ப்பா அன்பு. ரேயன், யாராவது கேட்டா மட்டும் மற்றவர்களுக்கு உதவி செய்வது சாதாரணப்பா. யாருமே கேட்காம உதவி செய்யறதுதான்ப்பா பெரிய அன்பு. அப்போ இயேசு என்ன உதவி பண்ணாரு தாத்தா? மனுஷங்க எல்லாருமே பாவம் பண்ணாங்கப்பா. அந்த பாவத்துக்கான தண்டனை என்ன தெரியுமா? மரணம். ஆனா இயேசு என்ன சொன்னார்னா, அந்த தண்டனைய நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி சிலுவையில மரிச்சாருப்பா. ஓ, அப்படியா? அதாவது நம்ம எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிட்டா எங்க கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறவன் வந்து எனக்கு பதில் அவனுக்கு பாஸ் கொடுங்க, ஃபெயில எனக்கு கொடுங்கன்னு சொல்ற மாதிரியா? சரியா புரிஞ்சுக்கிட்டியே. அதனாலதான்ப்பா இந்த நாளை குட் ஃப்ரைடேன்னு சொல்றாங்க. ஆனா தாத்தா, ஒரு டவுட். இயேசு செத்துட்டாருன்னு சொன்னாங்க, அப்போ அதோட அந்த ஸ்டோரி முடிஞ்சிருச்சா? அடடி, ஸ்டோரி இப்பதானே ஸ்டார்ட் ஆகுது. 3ஆம் நாள் என்ன ஆச்சுன்னு தெரியுமா? என்ன ஆச்சு தாத்தா? சஸ்பென்ஸ் எல்லாம் வைக்காதீங்க, சொல்லுங்க சொல்லுங்க. 3ஆம் நாள் இயேசு மரணத்தை ஜெயிச்சு உயிர் தெழுந்தாருப்பா. என்னது? டெட் ஆனவர் மீண்டும் உயிரோட வந்தாரா? என்ன தாத்தா மீண்டும் குழப்புறீங்க? புரிஞ்சா மாதிரி இருந்தது, மீண்டும் குழப்பிட்டீங்களே. எனக்கு புரியவே இல்ல. அட நீங்க போங்க தாத்தா, எனக்கு புரியுற மாதிரி யார் சொல்லுவாங்க? எனக்கு புரியவே இல்லையே. ஐயோ, எனக்கு புரியுற மாதிரி யார் சொல்லுவாங்க? ஹலோ ரேன், கொஞ்சம் என்ன பாரு. என்ன உனக்கு புரியல? அடடா, யார் இது? புத்தகம் பேசுதே. நான் சாதாரண புத்தகம் இல்ல, நான் தான் பைபிள், உலகத்துக்கு உண்மையை சொல்லும் புத்தகம். என்னது? பைபிளா? புத்தகமா இருந்துகிட்டு எப்படி பேசுறீங்க? இது என்ன மேஜிக்கா? இது மேஜிக் இல்ல ரேன், நீ குழப்பமா இருக்கன்னு பாக்குறேன், அதனால உனக்கு உண்மையை புரிய வைக்க வந்திருக்கேன். அப்ப சொல்லுங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. இயேசு மரித்தாரு, மீண்டும் உயிர்த்தாரு, இது எல்லாம் எப்படி? ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. அதான் நான் இருக்கேன்ல, நான் உனக்கு அந்த சம்பவத்தை நேரடியாகவே காட்டி புரிய வைக்கிறேன். நேரடியா காட்ட போறீங்களா? எப்படி? நீ தயாரா இருந்தா நான் உன்னை இந்த பைபிளுக்குள்ள இருக்கிற கதைக்கு கொண்டு போயிடுவேன். அங்க என்ன நடக்குதுன்னு நீயே உன் கண்ணாலேயே பார்க்கலாம். என்னது? உண்மையாவா? ஆமா, அங்க நீ பார்க்க போற இயேசு ஏன் உலகத்திற்கு வந்தார், ஏன் சிலுவையில் மரித்தார், 3ஆம் நாள் எப்படி உயிர் தெழுந்தார், எல்லாத்தையுமே நீ நேரடியா பார்க்க போற. வாவ், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சரி சரி, நான் வரேன். அப்படின்னா நீ தயாரா? நாம இப்போ இந்த காலத்தை கடந்து அந்த காலத்துக்குள்ள போக போறோம். நான் தயார். பைபிளுக்குள்ள போய் அந்த உண்மை சம்பவங்களை நான் பார்க்க போறேன். ஹலோ குட்டீஸ், நீங்க என் கூட வரீங்களா? ஹாய் அண்ணா அக்காங்களே, நீங்களும் எங்களோடு சேர்ந்து பார்க்க வரீங்களா? இங்க இருக்கிற எல்லாருமே என்னோடு கூட வரலாம். நாம் அந்த உண்மை சம்பவங்களை பார்த்து புரிந்து கொண்டு அதன்படி வாழலாம். வரீங்களா? போகலாம், வாங்க. பாவமெல்லாம் நீர் மன்னியும் கர்த்தராய்
அற்புதங்களை செய்கின்ற ஒருவரை காட்டுவதற்காக நான் உங்களை அழைத்துக் கொண்டு போகிறேன். நாமளும் அவங்க கூட சேர்ந்து போலாமா? நல்ல கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். போலாமா போலாமா சுவிசேஷம். சூப்பர்ல. போலாமா போலாமா சுவிசேஷம் சொல்ல போலாமா? ரெடியா? போலாமா போலாமா? ஹல்லேலூயா. நம்ம டைம் ஆயிடுச்சு. நம்மளுடைய மெயின் ப்ரோக்ராம்குள்ள நம்ம போக போகிறோம். மறுபடியும் நம்மளுடைய பப்பட் ஷோ டீமுக்கு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுப்போமா? நம்ம மத்தியில் வந்திருக்கிற சிஎல்எஃப் கேண்டேட்டா டீமை நம்ம வரவேற்க போகிறோம். நம்ம நல்லா கைத்தட்டணும். எப்படி கைத்தட்டணும்? சிஎல்எஃப் டீமை வெல்கம் பண்ணுவோமா? வி வெல்கம் சிஎல்எஃப் டீம். வாங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இயேசு தேவ ஆட்டுக்குட்டியாக பிறந்தார். இருளிலும் கலக்கங்களிலும் துன்பங்களிலும் தவிக்கும் மக்கள் நிறைந்த இந்த உலகத்தை ஆட்கொண்டு அடிமைப்படுத்தியது இந்த பாவம். அக்காலங்களில் நாம் தேவாலயத்திற்கு சென்று ஆடுகள், காளைகள் என சுத்தமான மிருகங்களின் வடிவில் தேவனுக்கு பலிகளை செலுத்தினோம். அந்த மிருகங்களின் தலையில் கைகளை வைத்து நம் பாவத்தை அதன் மீது சுமத்தி அதை கொன்று அதன் இரத்தத்தை எடுத்துக்கொண்டோம். அதன் உடலை நெருப்பில் எரித்ததன் மூலம் நமது பாவம் அகற்றப்பட்டது. பல ஆண்டுகளாக இந்த முறைமை நீடித்தாலும் மக்களின் இருதயங்களில் வீற்றிருந்த பாவத்திற்கு சரியான முடிவு ஏற்படவில்லை. அதன் காரணமாக இந்த பாவ இருளிலிருந்து நம்மை முழுமையாக மீட்கும் மேசியாவிற்காக நாம் காத்திருந்தோம். பாவத்தின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரும் பொறுப்பினை இயேசு தன் மீது ஏற்றுக்கொண்டார். இயேசு யோர்தான் நதிக்கு சென்று பிரதான ஆசாரியரின் கடைசி வித்தான யோவான் ஸ்நானனை சந்தித்தார். ஆசாரியனும் ஆட்டுக்குட்டியும் நேருக்கு நேராக சந்தித்துக் கொண்டார்கள். யோவான் இயேசுவின் தலையின் மீது கைகளை வைத்தார். அங்கே ஏற்பட்டது ஒரு அற்புதமான திருப்பம். உலகத்தின் பாவம் தேவ ஆட்டுக்குட்டியான இயேசுவின் மீது மாற்றம் செய்யப்பட்டது. மறுநாள் யோவான் இயேசுவை தன்னிடம் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று உரத்த சத்தத்துடன் கூறினார். இயேசு நம்முடைய பாவத்தை சுமந்து கொண்டு பாவ இருளின் ஆட்சியை முடிப்பதற்காக கல்வாரி மலையை நோக்கி சென்றார். பிணியாளிகளை குணப்படுத்துதல், இறந்தவர்களை எழுப்புதல், புயலை அமைதிப்படுத்துதல் என அவர் பல அற்புதங்களை செய்தாலும் அவர் வந்ததன் நோக்கம் அவைகள் அல்ல. அவர் நித்திய மீட்பை ஏற்படுத்துவதற்காகவே வந்தார். இதோ அந்த நேரம் வந்துவிட்டது.
அதாவது ஒரு நிமிடம் அவர்கள் துக்கத்தோடு இருந்தார்கள். அதன் பிறகு அவர்கள் விருந்து ஏற்பாடு செய்தார்கள். அங்கு ஒரே கூட்டமாக இருக்கிறது. என்னால் அங்கு இருக்க முடியவில்லை. அப்பொழுது மரியாளும் மார்த்தாலும் மிகவும் சந்தோஷமாக இருப்பார்கள். அவர்களுடைய சகோதரன் உயிர் பெற்று வந்தானே, அவன் மரித்திருந்தான் என்று உனக்கு எப்படி தெரியும்? என் கணவர் தான் அவரை சோதித்து பார்த்தார். அவரை துணியால் கட்டியதும் என் கணவர் தான். இயேசு அவனை எப்படி உயிர் பெற செய்தார் என்று உன் கணவரால் விளக்கி கூற முடியுமா? வானத்தில் ஒரு பிரகாசமான ஒளி தோன்றியது. உடனே அந்த ஒளி கல்லறையின் மேல் பட்டது. லாசரு உடனே பறக்கத் தொடங்கினார். இல்லை இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. இயேசு இப்படி சொன்னார், லாசருவே வெளியே வா. அதன் பிறகு அவர் சொன்னது போலவே அவன் வெளியே வந்தான். இயேசுவா? அது சரி. உன் முட்டாள்தனமான பேச்சை நாங்கள் நம்புவோம் என்று நினைக்கிறாயா? நான் சொல்லுகிறேன். ஓ, அதோ 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 அங்கே அவர்தான் அவர்தான். ஓ, இயேசு இயேசு. சரி 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 சரி, ஒரு நிமிடம், ஒரே ஒரு நிமிடம். ஆண்டவரே, இந்த வழியாக. நன்றி 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 நன்றி. இயேசு. வாருங்கள் 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 ஆண்டவரே. கொஞ்சம் நில்லுங்கள். நீங்கள் இயேசுவின் சீடரா? என்னுடைய தங்கை பல வருடமாக நான் இயேசுவிடம் கூறுகிறேன். நன்றி, மிக்க நன்றி. எங்களால் முடிந்த உதவியை நிச்சயமாக செய்வோம். தயவு செய்து தெரியப்படுத்துங்கள். கண்டிப்பாக நான் உதவி செய்வேன். என்னை பற்றி ஒரு வார்த்தை சொல்லி வையுங்கள். கவலை வேண்டாம், கண்டிப்பாக என்னால் முடிந்த உதவியை செய்வேன். அது வந்து சீக்கிரம் உள்ளே வா. இதோ வருகிறேன். நன்றி. அவர் பசியாக இருப்பார். சீக்கிரம் சீக்கிரமாக திறங்கள். ஓ, மரியாள் அக்கா. யாக்கோபே, எப்படி இருக்கிறாய்? இன்று மிகவும் அற்புதமான நாள். ஆம், இயேசு நம் கிராமத்திற்கு வந்திருக்கிறார். நீ உண்மையாகவே இயேசுவை நேசிக்கிறாய், அப்படிதானே? அவர் லாசருவை எழுப்பினாரே, அவர் தேவனுடைய குமாரன் தானே? ஆம், அவர்தான். அவரை ஆரம்பத்திலிருந்தே விசுவாசியாததற்கு நான் வெட்கப்படுகிறேன். நான் இயேசுவை நம்புகிறேன். ஒரு நாள் நீயும் பெரிய சீடனாவாய். நான் இயேசுவை பார்க்க உள்ளே போகிறேன். நானும் வருகிறேன். இயேசுவே. பொறுமையாக இரு யாக்கோபே, முதலில் அவர் சாப்பிடட்டும். பரவாயில்லை, இந்தா இதை சாப்பிட. ஓ, நன்றி இயேசுவே. நான் வளர்ந்ததும் உம்முடைய சீடனாக போகிறேன். ஆப்பிள் மரத்திலிருந்து தூரமாக போய் விடாது, சரிதானே பேதுருவே? அனைவரும் நன்றாக சாப்பிடுங்கள். மார்த்தாளே, இன்னும் கொஞ்சம் கிடைக்குமா? இதோ எடுத்துக்கொண்டு வருகிறேன். மரியாள் எங்கே? இந்த பரபரப்பான நேரத்தில் அவள் எங்கு சென்றாள்? ஆண்டவரே, இந்த கிராமத்தில் அனைவருக்கும் உங்களை தெரிந்திருக்கிறது இல்லையா? சரிதான். மரியாளே, எங்க இருந்தாய்? மரியாளே, மரியாளே, நீ என்ன செய்கிறாய்? என்ன அற்புதமான நறுமணம்! இது எவ்வளவு விலை உயர்ந்தது! உனக்கு மூளையிலேயே வெளியேறப்பட்டதை ஏன் வீணடிக்கிறாய்? இதற்கு பதிலாக இந்த தைலத்தை விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே. வீணாகி விட்டதே. மரியாளே, இயேசு இதை நிச்சயமாக விரும்ப மாட்டார். நீ இதை வீணடிப்பது உனக்கு புரியவில்லையா? யூதாஸ்,
அவளை விட்டுவிடு. ஏன் அவளை தொந்தரவு செய்கிறாய்? இவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தன்னால் இயன்றதை செய்தாள். என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இந்த தைலத்தை வைத்திருந்தாள். என்ன அடக்கம்? நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? என்ன அடக்கம்? இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும். என்ன என்ன பேசுகிறார்? எனக்கு புரியவில்லை. ஒன்றும் புரியவில்லை. மறிக்கப் போகிறேன் என்று கூறுகிறாரே, அதில் எந்த அர்த்தமும் இல்லையே. நான் எந்த தவறும் செய்யவில்லை. அவள்தான் அதை வீணடித்தாள். அதை நாம் விட்டு அதை ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே. நான் உதவதான் நினைத்தேன். அதில் என்ன தவறு இருக்கிறது? அந்த விலையேறப்பெற்ற தைலத்தை கால்களில் ஊற்றி வீணாக்குவதை விட அது சிறந்ததுதானே. நான் இதில் எந்த தவறும் செய்யவில்லை. இயேசு அவன் நாசரத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசி என்று கூறுகிறான். அவனுக்கு தெரியாதா நியாயப்பிரமாணத்தை தினம்தோறும் கடைபிடிப்பது எவ்வளவு கடினம் என்று? அவன் மக்களை தூண்டுகிறான் மற்றும் அனைத்தையும் அளிக்கிறான். கேள்விப்பட்டாயா? அவன் அற்புதங்களை செய்கிறானா? என்ன முட்டாள்தனம்! அந்த மனிதன் எல்லாவற்றையும் சாத்தானின் வல்லமையினால் செய்கிறான், மக்களை ஏமாற்றுவதற்காக. அவனை கைது செய்ய நமக்கு ஒரு காரணம் வேண்டும். அவனை பின்பற்றுகிறவர்கள் எப்படி அடைக்கிறார்கள்? யூதர்களின் ராஜா. நாம் ஒன்றும் செய்யாமல் இனி இங்கு நிற்க முடியாது. அவன் நியாயப்பிரமாணத்தின் அடித்தளத்தை உடைத்து விடுவான். யார் அங்கே? பிடியுங்கள் அவனை. யார் நீ? சொல். என் பெயர் யூதாஸ். நான் இங்கு பிரச்சனை செய்ய வரவில்லை. நான் இயேசுவினுடைய சீடன். இவ்வளவு நேரம் நாம் பேசியதை இவன் கேட்டிருப்பான். இல்லை, நான் எதையும் கேட்கவில்லை. இந்த இயேசுவின் வேவுக்காரனை ஒழித்து விடுங்கள். இல்லை இல்லை, வேண்டாம் வேண்டாம். இயேசு இருக்கும் இடம் எனக்கு தெரியும். சற்று பொறு. என்னால் அவரை காண்பிக்க முடியும். இன்றிரவே அவனை எங்களுக்கு காட்டு. நீ சொல்லும் விஷயம் உண்மையாக இருந்தால் உன் ஜீவனை நாங்கள் தப்புவிப்போம். ஆனால் ஒருவேளை பொய்யாக இருந்தால் உன்னை ஒரேடியாக நாங்கள் கொன்று விடுவோம். நிச்சயமாக நிச்சயமாக இன்றிரவே. கேளுங்கள், இந்த விருந்தில் ஒரு விசேஷம் இருக்கிறது தெரியுமா? ஆம், நிச்சயமாக. சரியான இடத்தில் சரியான விருந்து. இது மிகவும் நன்றாக இருக்கிறது. தயவு செய்து இதை நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். அந்த நாளை என்னால் மறக்கவே முடியாது. இயேசு 5000 மக்களை போஷித்தார். நான் எவ்வளவு பயந்தேன் என்று உங்களுக்கு தெரியுமா? எப்படியோ மீனையும் அப்பத்தையும் வைத்திருந்த அந்த சிறுவனை நான் கண்டுபிடித்தேன். அதை எப்படி எங்களால் மறக்க முடியும்? அருமை அருமை. சரி, இந்த அப்பத்தை சாப்பிடு. சரி நண்பர்களே, இப்பொழுது கவனிங்கள். இது என்னுடைய தருணம். தண்ணீர் மேல் நடப்பது எப்படி இருக்கும் என்று உங்களில் யாருக்காவது தெரியுமா? நான் நடந்தேன் கலிலியாவின் கடலில். எனக்கு நினைவு இருக்கிறது, நீ நடந்தாய். ஆனால் எத்தனை அடிகள் நடந்தாய்? 2. அதற்கு பின்பு இயேசு என் கரத்தை பிடித்துக் கொண்டார். அப்பொழுது தெரிந்தது நான் மீட்கப்பட்டேன் என்று.
அதை என்னால் மறக்க முடியாது. நான் உங்கள் அனைவரோடும் சேர்ந்து சாப்பிடுவதற்கு மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்களும் தான் இயேசுவே. எடுத்துக்கொள், புசி. இது என் சரீரம். இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என் ரத்தம். புது உடன்படிக்கையின்படி உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான். என்ன 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 காட்டிக் கொடுப்பதா? இது உண்மையா? நாங்கள் எப்படி காட்டிக் கொடுப்போம்? பின்பற்றினோம், உங்கள் கூட தானே வந்தோம். அது சரி. யார் இப்படி செய்வார்? யாக்கோபே, அது நீதான். சரிதானே? நான் அப்படி செய்ய மாட்டேன். நான் சிலுவையில் அறையப்படுவேன். நீங்கள் எல்லோரும் என் நிமித்தமாக இடரல் அடைவீர்கள். என்ன? ஆகிலும் நான் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து உங்களுக்கு முன் கலிலேயாவுக்கு செல்வேன். ஏன் அப்படி சொல்லுகிறீர்? இது நடக்காது. நாங்கள் ஏன் உம்மை மறுதலிக்க வேண்டும்? நாங்கள் உம்மை எவ்வளவு நேசிக்கிறோம் என்று தெரியுமா? உமக்காக என் ஜீவனையை கொடுப்பேன். நாங்களும் தான். எனக்காக உன் ஜீவனையும் கொடுப்பாயா? சேவல் கூவுவதற்கு முன் நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய். அப்படி ஒருபோதும் நடக்காது. நான் உம்மோடு மறிக்க நேர்ந்தாலும் உன்னை ஒருபொழுதும் விட்டுவிட மாட்டேன் ஆண்டவரே. சரிதான். இன்று இரவு கெத்சமனே தோட்டத்திற்கு சென்று நாம் ஜெபிப்போம். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். பிதாவே, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியாக கடவது. பேதுரு, அந்திரேயா, யோவான், இதோ நேரம் வந்துவிட்டது. நான் பாவிகளுடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுகிறேன். அதோ அவர்கள்தான். கவனமாக கேளுங்கள். நான் யாருக்கு முத்தமிடுகிறேனோ அவர்தான் இயேசு. யாரது? அது ஆசாரியன். யூதாஸ், யாரை தேடுகிறீர்கள்? நீ செய்ய வந்ததை செய். ரபி, என்ன நடக்கிறது? அவனை பிடியுங்கள். யூதாஸ், நீயா? ஏன் இப்படி செய்தாய்? இல்லை, இயேசுவே! நீயும் அவரோடு மறிக்க விரும்புகிறாயா? தயவு செய்து அவரை போக விடுங்கள். அவர் எதுவும் செய்யவில்லை. ஆண்டவரே, நில்லு. போக வேண்டும். பேதுரு, சீக்கிரம். எப்படி யூதாஸ், நீ ஏன் இப்படி செய்தாய்? நீ நம்மில் ஒருவன். நீ ஏன் அப்படி செய்தாய்? இந்த காசுக்காகவா? விஷ பாம்பே,
ஆண்டவரே, ஆண்டவரே, நான் என்ன தவறு செய்தேன்? இல்லை, அது என் தவறில்லை. இல்லை, இல்லை, இல்லை. என்னால் தானே. இயேசுவே, இல்லை, நான் என்ன காரியம் செய்தேன்? இயேசுவே, கடைசியில் நாம் அவனை பிடித்து விட்டோம், தேவனின் கிருபையினால். நினைவிருக்கிறதா, அவன் நம்மை விரியன் பாம்புகள் என்றானே. இன்னும் அவனை பின்பற்றுவீர்களா? மக்களுக்கு அது தெரியாது, அதனால் வேறு வழியின்றி அவன் தந்திரத்தில் விழுந்தார்கள். ஆனால் இப்பொழுது அவன் ஏமாற்றுக்காரன் என்று தெரிந்துவிட்டது. நமது அதிகாரத்தின் மூலமாக அனைத்தையும் முயற்சிக்க வேண்டும். ஜனங்களுக்கும் விழிப்பு வர வேண்டும். நமது உளவாளிகளை கூட்டத்திற்குள் ஏற்கனவே அனுப்பிவிட்டோம். அவன் கள்ள தீர்க்கதரிசி. எவ்வளவு தைரியம் இருந்தால் அவன் தன்னை தேவகுமாரன் என்று சொல்லுவான். எல்லாரிடத்திலும் பொய் கூறி இருக்கிறான். இயேசு கிறிஸ்து. He calls himself the King of Jews. He claims to destroy the temple and rebuild it in 3 days. He calls himself the Son of God. What further proof do we need? He is worthy to die. For the innocent people he has deceived, and for affronting God, that man must die. He must be crucified. We must never let this happen again. Do you have no reply? Are you the Christ, the Son of God? நீ சொல்கிறபடி நான் அவர்தான். Make him stand trial. Take him to face. இழுத்துச் செல்லுங்கள். நமக்கு வேறு என்ன ஆதாரம் வேண்டும்? ஒன்றுமில்லை. அவனை பிலாத்துவிடம் கொண்டு செல்லுங்கள். முட்டாள்தனம் இது. அவன் அனைவரையும் ஏமாற்றி இருக்கிறான். எவ்வளவு துணிவிருந்தால் சப்பானியை பார்த்து பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பான். ஓய்வு நாளுக்கு ஆண்டவனாம். எனக்கு அப்போதே தெரியும், அவன் விபச்சார ஸ்திரீயின் பட்சமாய் பேசியவன் தானே. வேண்டும், அவனை கொன்று விடுங்கள். 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 கொன்று விடுங்கள். அவனை கொன்று விடுங்கள். மக்களே, நான் இவனிடம் எந்த குற்றத்தையும் காணவில்லை. முட்டாள்தனம். உங்களுக்காக இப்பொழுது இங்கு யாரை நான் விடுவிப்பது? உங்களுக்காக அங்கு நிற்கின்ற இந்த பரபாசை விடுவிப்பதோ, இல்லையேல் இந்த யூத ராஜாவை நான் விடுவிப்பதா? எங்களுடைய நியாய பிரமாணத்தின்படி எங்களுக்கு சட்டம் இருக்கிறது. இவன் சாக வேண்டும். இவன்
சாக வேண்டும். ஏனெனில் இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று அனைவரிடத்திலும் கூறிக்கொண்டிருக்கிறான். பரபாசை தாரும், பரபாசை தாரும், பரபாசை. அப்படியானால் இந்த யூத ராஜாவை நான் என்ன செய்வது சொல்லுங்கள் மக்களே. சிலுவையில் அறையும். அவனை சிலுவையில் அறைய வேண்டும். சிலுவையில் அறையும். அவனை சிலுவையில் அறையுங்கள். அவன் சாக வேண்டும். அவனை கொல்லுங்கள். அவன் சாகவே வேண்டும். அவனை கொல்லுங்கள். அவன் சாக வேண்டும். சாகவே வேண்டும். சிலுவையில் அறையுங்கள் அந்த இயேசுவை. ஆகட்டும். சிலுவையில் அறையுங்கள். அவ்வளவுதான். அவனை கொல்லுங்கள். அவனை கொல்லுங்கள். இதுதான் அவனுக்கு சரியான தீர்ப்பாக இருக்கும். சரியான தீர்ப்பு இது. இப்பொழுது வா. வா. சாக வேண்டும். அவனை அடித்து கொல்லுங்கள். அவனை அங்கேயே கொன்று போடுங்கள். அதிபதி பிலாத்து அவர்களின் ஆணைப்படி இந்த பாவியை தண்டிக்க வேண்டும். உத்தரம். மதிப்பிற்குரியவரே, எல்லோரும் யூத ராஜாவை வாழ்த்துங்கள். ராஜாவை வாழ்க. நீ உண்மையாகவே ராஜாவாக இருந்தால் உன் ராஜ்யம் எங்கே? உனது கிரீடம் எங்கே? ஓ, இதோ நான் கண்டுபிடித்து விட்டேன். ஓ ராஜாவே, தயவு செய்து இந்த மூடர்களை மன்னியுங்கள். அப்படிதான், அடியுங்கள். அவன் எவ்வளவு வலியவன் என்று நாம் பார்க்கலாம். ஒன்று, இரண்டு, மூன்று. அவனை அடித்து மூடுங்கள். நான்கு, ஐந்து, தொடர்ந்து ஒன்றாக இன்னும் 6 ஒலிக்கட்டும். 7, 8, 9, 10, 11, 12. கொல்லுங்கள். 13, 14, 15, 16. கொல்லுங்கள். தள்ளுங்கள். ஏய், எனக்கு உன்னை தெரியும். நீ நீ இயேசுவின் சீடர்களில் ஒருவன் தானே? இல்லை, நான் இல்லை. தொடருங்கள். 17. நிறுத்துங்கள். அவனை இழுத்துச் செல்லுங்கள். அவன் யார் என்று உனக்கு தெரியுமா? ஆம், அவன் சீமோனுடைய வீட்டில் இயேசுவுடன் இருந்தவன் தானே? ஆம், ஆமாம், அது சரிதான். அவனும் சீடர்களில் ஒருவன் தான். பேதுரு. எனக்கு அவனை தெரியும். ஆனால் என்ன செய்கிறான்? இல்லை, நீங்கள் குழம்பி இருக்கிறீர்கள். நான் சீஷன் இல்லை. நான் கெத்செமனேயில் பார்த்திருக்கிறேன். இவன் அவர்களில் ஒருவன்.
இவனும் ஒருவன் இவனும் ஒருவன் இவனும் ஒருவன் இவனே பொய் சொல்கிறான் விடுங்கள், நான் போக வேண்டும். இவன் பொய் சொல்கிறான் இவன் பொய் சொல்கிறான் சத்தியமாக. நம்பாதீர்கள் எனக்கு அந்த மடையனை யார் என்று தெரியாது. இவன் பொய் சொல்கிறான் இவனை நம்பாதீர்கள் இவன் பொய் சொல்கிறான் எழுந்திரு. இல்லை. எங்க போகிறாய் நீ? ஏய், அவனை விட்டு விடுங்கள். நாம் போய் இயேசுவை பார்ப்போம். அவனை கொல்ல வேண்டும். வாருங்கள். நாம் போகலாம் வாருங்கள். நான் சத்தியம் செய்தேன். ஆனால் இப்பொழுது என்ன செய்தேன்? அவர் கண்களை பார்த்து உம்மை நேசிக்கிறேன் என்றேனே. அவரோடு மறிக்கப் போகிறாயா? உண்மையாக? எனக்கும் யூதாசுக்கும் என்ன வித்தியாசம்? நீ இல்லை. ஆண்டவரே, ஆண்டவரே, தயவு செய்து அவரை விட்டு விடுங்கள். இல்லை என்றால் அவனோடு உன்னையும் கொன்று விடுவோம். யார் நீ? வழியிலிருந்து போ. சீக்கிரம் நகருங்கள். எழுந்திரு. சீக்கிரம் எழுந்திரு. நகருங்கள்.
கல்கதாமலை மேல் தோன்றுதோர் சிலுவாய் அல்லல் பழிப்பின் சினமதோ பாவிகட்காய் நேசர் மாண்டாரதில் நேசிப்பேனதோல் சிலுவாயை அந்த சிலுவையை நேசிப்பேன் பலனோய்ந்து நான் சாகும் வரை தோல் சிலுவையை நான் பற்றுவேன் பினதோல் கிரீடத்தை அணிவேன் தோல் சிலுவையை நான் பற்றுவேன் பினதோல் கிரீடத்தை அணிவேன். ஆண்டவரே, என் பாவங்களுக்காகவே பிதாவே, உமது கரத்தில் எனது ஆவியை ஒப்புவிக்கிறேன். எல்லாம் எல்லாம் முடிந்தது. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம்.
இருந்தாயா இயேசுவை சிலுவையில் அறைந்த போது இருந்தாயா இயேசுவை சிலுவையில் அறைந்த போது நினைத்தால் என் நெஞ்சம் நடுங்குகிறது நடுங்குகிறேன் நடுங்குகிறேன் இருந்தாயா இயேசுவை சிலுவையில் அறையும் போது இருந்தாயா இயேசுவை கல்லறையில் வைத்த போது இருந்தாயா இயேசுவை கல்லறையில் வைத்த போது நினைத்தால் என் நெஞ்சம் நடுங்குகிறது நடுங்குகிறேன் 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 இருந்தாயா இயேசுவை கல்லறையில் வைத்த போது ஆண்டவரே, உண்மை மறுதலித்தேன். அவ்வளவுதான். தேவாலய திரைச்சிலை இரண்டாக கிழிந்தது. வினோதமாக இருக்கிறது இல்லையா? முட்டாள்தனம். கொஞ்சம் அங்கே பார். அனைத்தும் முடிந்தது. முடிந்தது. அவனும் நம்மைப் போலவே ஒரு சாதாரணமான பலவீனமான மனிதன்தான். அசராதீர்கள். இந்த கல்லறை கருகாமையில் யாரும் வரக்கூடாது. உத்தரவு. என்ன? ஏய், அங்கே பார். கல்லறை கல்லறை திறக்கிறது. சீக்கிரம் இங்கிருந்து ஓடு.
சூரியன் உதிக்கும் முன்பாக நாம் போக வேண்டும். அவரை சரியான முறையில் அடக்கம் செய்வதற்கும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. எனக்கு தெரியும், நம்மால் முடிந்ததை செய்வோம். ஆனால் எப்படி நம்மால் அந்த பாறையை நகர்த்த முடியும்? ஆண்டவரே, எங்களுக்கு உதவும். அந்த கல்லறை திறந்திருக்கிறது. ஓ தேவனே, இது எப்படி சாத்தியம்? பயப்படாதீர்கள். உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறதென்ன? அவர் இங்கே இல்லை. அவர் உயிர் தெழுந்தார். அவர் 3ஆம் நாளில் உயிர் தெழுவதாக கூறினார். சீக்கிரம் பாருங்கள், நாம் சென்று மற்றவர்களிடம் கூறலாம். நான் போகிறேன். இயேசுவே, மரணத்தை ஜெயித்தார். அவர் உண்மையான தேவகுமாரன். இந்த நற்செய்தியை நாம் அனைவரிடத்திலும் அறிவிக்க வேண்டும். சீக்கிரம் நாம் போவோம். வா, விரைந்து வா. கடைசியாக நாம் எருசலேமை விட்டு வந்து விட்டோம். கொஞ்ச நேரம் ஓய்வெடுப்போம். நான் களைத்து போயிருக்கிறேன். இப்பொழுது நாம் என்ன செய்வது? என்ன செய்வதென்றால் என்ன அர்த்தம்? நாம் எம்மாவிற்கு செல்ல வேண்டும். அங்கு போய் என்ன செய்வது? எனக்கு என்ன தெரியும்? நாம் சாதாரண வாழ்க்கையை வாழ வேண்டியதுதான். அப்படியானால் மறுபடியும் வரி வசூலிக்கவா? ரோமர்கள் கூட மறுபடியும் கைகோர்த்து பணத்திற்காகவா? அனைவரும் உன்னை வெறுக்கப் போகிறார்கள். நான் அதை செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னேனா? ஆனால் வேறு வழி தெரியவில்லை. எப்படி அனைத்தும் இவ்வாறு முடிந்துவிட முடியும்? இவ்வளவு சீக்கிரமாக என்னால் இன்னும் நம்ப முடியவில்லை. பார்த்தாய் உனது கண்களால். ஆம், ஆனால் அந்த அற்புதங்களும் அவர் பேசிய அனைத்து வார்த்தைகளும் அவற்றிற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அவர் மறித்து விட்டார், அவ்வளவுதான். நீ அதை பார்க்கவில்லையா? எல்லாம் முடிந்து விட்டது. முடிந்து விட்டது. நாம் சேர்ந்து பார்த்த அனைத்து அற்புதங்களும் உனக்கு நினைவிருக்கிறதா? உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. இயேசு அந்த மனிதனை தன்னுடைய வார்த்தையின் மூலமாகவே சுகமாக்கினார். அந்த புயலின் நேரத்தில் அவர் கடல் மேல் நடந்தார் மற்றும் குருடனின் கண்களை திறந்தார். ஆம், சரிதான். இயேசு என்னை போன்ற ஒரு முட்டாளான
மனிதன் மீதும் அன்பு காட்டினார். ஆனால் நாம் விட்டு விட்டோம். இப்பொழுது கோழைகளைப் போல ஓடி வந்திருக்கிறோம். நீங்கள் உங்களுக்குள் பேசிக்கொள்வது என்ன? ஏன் துக்கமாக இருக்கிறீர்கள்? எருசலேமில் என்ன நடந்ததென்று உனக்கு தெரியாதா? ஆசாரியர்களும் அதிகாரிகளும் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா? வாக்குத்தத்தத்தை எண்ணி பாருங்கள். ஆம், சரிதான். அவர் 3ஆம் நாளில் உயிர் தெழுவதாக கூறினார். 1 2 இன்று 3ஆம் நாள். ஆம், அப்படியானால் இயேசு உயிரோடு இருக்கிறார். நம்ப முடியவில்லை. அவர் எங்கு சென்றார்? இங்குதானே இருந்தார். அவர்தான் நம் ஆண்டவர். இரு, கலிலேயா. அவர் கலிலேயாவுக்கு போவேன் என்றார். அப்படியானால் நாம் எதற்காக காத்துக் கொண்டிருக்கிறோம்? வா. ஏய், ஏய், இந்த வழியாக, இந்த வழியாக. என்ன இது? அது பேதுருவா? அவன் மனைவியும் பிள்ளையும் விட்டு அந்த இயேசுவை பின்பற்றி போனவன் தானே? அவன் வருவான் என்று தெரியும். விதி விளையாடுகிறது போல. இப்பொழுது நீ என்ன சொன்னாய்? அதாவது உனக்கு பெரிதாக என்ன தெரியும்? அவர்களை விடு. ஒரு மீனவன் மீன் பிடிக்க வேண்டும். நான் ஒரு மீனவன் தான். இந்த படகிற்கே கொடுப்பதற்கு நம்மிடம் ஒன்றும் இல்லை. நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. நாமும் பல நாட்களுக்கு பின்பு மீன் பிடிக்க வந்துள்ளோம். இருக்கட்டும், ஆனால் முயற்சிக்கலாம், முன்பு செய்ததை போல. பேதுருவே, இந்த பக்கத்தில் முயற்சிக்கலாம். சரி. உங்களுக்கு மீன் ஏதாவது கிடைத்ததா? பார்த்தால் எப்படி தெரிகிறது? வலையை உங்களது படகின் வலது பக்கத்தில் போடுங்கள். அப்போது உங்களுக்கு அகப்படும். அவர் என்ன பேசுகிறார்? வலதுபுறமா? இந்த பக்கம் இருந்து பார்த்தால் இது வலதுபுறம். ஆமாம். இந்த பக்கம் இருந்து பார்த்தால் இது வலதுபுறம். ஆமாம். இரண்டும் ஒன்றுதானே? ஆமாம். அதாவது இந்த நேரத்தில் நாம் இழப்பதற்கு ஒன்றுமில்லையே. ஆம், சரியாக சொன்னாய். அவ்வாறே செய்வோம். தயாரா? 1 2 வலதுபுறம். யாக்கோபு, இங்கே வா. என்ன அது? என்ன அது? இது நிஜம்தானா இல்லை கனவு காண்கிறேனா? பேதுருவே, வா போகலாம். வலை கிழிக்கிறது. கவனமாக இழு. மீன்கள். அனைத்து மீன்களும் இங்குதான் இருக்கின்றன. மீன்கள். இயேசு, அது அவர் இயேசு.
பேதுருவே, இயேசுவே, ஆண்டவரே, இது நீர்தானா? உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றேன். யோனாவின் குமாரனாகிய பேதுருவே, இவைகளிலும் என்னிடத்தில் நீ அன்பாய் இருக்கிறாயா? ஆம் ஆண்டவரே, நேசிக்கிறேன். Was it for crimes that I have done, you grown upon the tree? Amazing pity, grace unknown, and love beyond degree. யோனாவின் குமாரனாகிய பேதுருவே, இவைகளிலும் என்னிடத்தில் நீ அன்பாய் இருக்கிறாயா? ஆண்டவரே, நீர் அனைத்தையும் அறிவீர், உம்மை நேசிக்கிறதையும் அறிவீர். அப்படியானால் என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆம் ஆண்டவரே. அது உண்மையாகவே அவர்தான். ஆந்திரே, யோவான், ஆண்டவரே, உம்மை காணாமல் மிகவும் சோர்ந்து போனேன். அவர் உயிர் தெரிந்தார், உயிரோடு இருக்கிறார். சீமோன், மத்தேயு, தோமா. இயேசுவே, நீங்கள் உயிரோடு இருக்கிறீர். உங்களை மறுபடியும் பார்க்க முடியாது என்று நினைத்து மிகவும் நான் பயந்து போனேன். உங்களுடன் இல்லையா? தேவனுக்கு நன்றி. ரோதா, இயேசு இங்கே இருக்கிறார். இயேசுவே, இயேசுவே, என் பரிசை எடுத்துக்கொள்ளுங்கள். என் குட்டி சீஷர்களே, மிக்க நன்றி. உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே, என்னை மன்னியும், நான் உம்மை விட்டு ஓடி போனேன். யாக்கோபே, நான் உன்னுடைய பலவீனங்களையும் துக்கங்களையும் சிலுவையில் ஏற்றுக்கொள்ளவில்லையா? ஆம் ஆண்டவரே. உலகத்தின் கடைசி பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன்.